எப்பக்குன்ற ஒரு டேர்ம் வந்து என்ன நீங்கள் வந்து இப்போ நியூரல் நெட்வொர்க் ட்ரைனிங் டைமில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எத்தனை எப்பக் கொடுக்குறோம், இப்போ மேபி ஒன்னா இல்லை ஃபைவ் இல்லை 200 இல்லை 250 இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இந்த மாதிரி இதை டியூன் பண்ணுறதோ இல்லாட்டி இந்த மாதிரி இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறன்ற இந்த வேல்யூவை வந்து எப்படி என்ன செட் பண்ணுறன்ற ஒரு டெர்மினாலஜி வந்து கட்டாயம் கேள்விப்பட்டு. பட் ஆக்சுவலி இந்த எப்போ என்ன இது எப்படி ஒர்க் பண்ணுது இன்டர்னலாக என்ன மாதிரி உள்ள வந்து இந்த ட்ரைனிங் டைமில் ஒர்க் பண்ணுறதுன்றது நான் இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்கலாம். ஸோ நான் சிவானுஜன், என்னோட சேனலில் வந்து ஏமிஷன் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். வாங்க இந்தியா வீடியோவில் வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ப்ரீவியஸாக வந்து ஒரு பேசிக் மாடல் ஒன்று ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி இந்த ஒரு சிம்பிள் மாடல் ஒன்று ஒரு பெர்செப்ட்ரான் மாடல் ஒன்று ட்ரெயின் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ பார்க்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செய்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே ஒரு சிம்பிள் பெர்செப்ட்ரான் டெவலப் பண்ணியிருந்தோம். இதான் என்ன பெர்செப்ட்ரான் லேயர்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும். பெர்செப்ட்ரான் லேயர்னு சொல்ல வர இன்னும் சிங்கிள் நியூரன் இல்லை ஒன் நியூரன் சொல்லுவோம். ஸோ அந்த ஒன் நியூரன், அந்த ஒன்னு சொல்ல வர ஒன்றுமே இல்லைன்னா ஒன் நியூரான் அதுதான் என்ன நாங்கள் பெர்செப்ட்ரான் சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு லேயர் கிரியேட் பண்ணோம். அந்த லேயரில் என்ன ஒரே நியூரன் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 கொடுத்தோன்னா அந்த லேயரில் 10 நியூரான் இருக்குன்னு அர்த்தம். சரி, நான் இதில் ஒன் கொடுத்ததால ஒன் நியூரான் இருக்குது. காமனாக வந்து ஒன் நியூரான் இருக்கிற லேயரை வந்து என்ன அதுவும் சிங்கிள் லேயர் சிங்கிள் நியூரான் இருந்தால் என்ன அது பெர்செப்ட்ரான் சொல்லுவோம், இல்லை ஒன் நியூரான் சொல்கிறது. அது எப்படி நாங்கள் டெவலப் பண்ணுறோன்ட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ நாங்கள் அப்படி டெவலப் பண்ணும்போது என்ன நாங்கள் ட்ரெயின் பண்ணாங்க அந்த மாடல். இந்த மாடலை நாங்கள் ட்ரெயின் பண்ணும்போது எங்களோட டேட்டா தெரியும். நாங்கள் ப்ரீவியஸாக டேட்டா எல்லாம் டெவலப் பண்ணியிருந்தோம். சரி, எங்களோட ஆல்ரெடி பார்த்து தெரியும். நாங்கள் டேட்டா செட் கிரியேட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட நீங்கள் டோய் டேட்டா செட் ஒன்று கிரியேட் பண்ணி சரி, ஒரு சர்க்கிள் டைப் ஆஃப் டேட்டா செட் ஒன்று கிரியேட் தான் எங்கள் டேட்டா செட். ஸோ நாங்கள் எப்படி கிரியேட் பண்ணிட்டு நாங்கள் ப்ரீவியஸாக பார்த்துட்டோம். ஸோ ஓகே, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படி இந்த டேட்டா செட் கிரியேட் பண்ணாங்களே அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இப்போ நாங்கள் வந்து இப்போ எப்பக்கண்டு பார்க்கும்போது இப்போ என்ன எப்பக்கண்டா என்ன இப்போ நீங்கள் ஓகே இப்போ இதில் வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணும்போது எக்ஸ்ஒய் அந்த கொமனா தெரியும். நீங்கள் நியூரல் நெட்ஒர்க்கு போது நீங்கள் அப்படி மிஷினில் நீங்கள் ஒரு லீனியர் ரிக்ரெஷன் வந்து ட்ரெயின் பண்ணிருந்தீங்களே, நீங்கள் அந்த மாடலாக வந்து லீனியர் ரிக்ரெஷன்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் அந்த இம்போர்ட் பண்ண என்ன லீனியர் ரிக்ரெஷன் அந்த ப்ரீபில் லைப்ரரியிலேருந்து என்ன ப்ரீபில் அந்த மொடியூலில் இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாடல் நேம் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஃபிட் அண்ட் என்ன மாடியூல் ஆக்சஸ் பண்ணி என்ன டேரெக்டாக வந்து கூட ட்ரைனிங் கேம் லேபிள் டேட்டா செட்டிங் கொடுத்து ட்ரெயின் பண்ணி கேனிங் கேம் அப்படி தான். இங்கேயும் நாங்கள் எக்ஸ்ஒய்ங்க ஆல்ரெடி நாங்கள் டேட்டாவில் டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க எங்களோட ட்ரைனிங் சாம்ஸ், அதாவது இந்த ஃபீச்சர்ஸ் பையன்றது வந்து லேவ். ஸோ அங்கே இப்படி ட்ரைனிங் பண்ணும்போது எப்பக் 5 கொடுக்கும். எப்பக் 5 சொல்ல வரது அந்த கன்செப்ட் அந்த எப்பக்கண்டா என்னன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எப்பக்கன்றது வந்து ஒன்றுமே இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஒரு 1000 சேனல் இப்போ எங்களோட எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சாம்பிள்ஸ் இருந்தது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ் டாட் ஷேப்னு கொடுத்துருந்தா ஷேப்பாக கொடுத்தனுண்டா இல்லை எரர் வருது, சாரி. சிமால் எத்தனை கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இல்லை 1000 சாம்பிள். சரி, இப்போ சேவ் பண்ணிங்கன்னா 1000 ரோ 2 கோலம் ஆக்சுவலி மீன் இன் 1000 சாம்பிள்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. 2 ஃபீச்சர்ஸ் அதான் இந்த 2 கோலம். ஸோ இந்த 1000 சாம்பிள்ஸை வந்து இப்போ நாங்கள் எப்பக் 1 கொடுத்தோம்டா, இதில் வந்து எப்பக் 1 கொடுத்தோம்டா இந்த எப்பக் 1 மீனிங் என்னென்னா நாங்கள் மாடலை ட்ரெயின் பண்ணும்போது நாங்கள் 1000 சாம்பிள்ஸே என்ன ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த மாடலை கொடுக்கும்போது என்ன எப்பக் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் சீஸ் ஆல் 1000 சாம்பிள்ஸ். சரியா, இப்போ ஒன் எப்பாக் மீன்ஸ் மாடல் ஹேஸ் சீன் ஆல் யுவர் ரெய்னிங் சாம்பிள்ஸ் அட் ஒன் டைம். இட்ஸ் மீ என்ன சொல்ல வரேன், நீங்கள் வந்து எப்பாக் ஒன் நாங்கள் எப்பாக் அந்த இதில் வந்து எப்பாக்கன்னு கொடுப்போம் தானே, அதில் வந்து நீங்கள் ஒன் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்களா இட்ஸ் மீன் என்ன மாடல் வந்து ஜஸ்ட் ஒன் டைம், அதாவது ஒரு தரம் மட்டும் தான் உங்களோட 1000 சாம்பிள்ஸ் டேட்டா பார்க்க போகுது. சரியா, அதே நீங்கள் 2 கொடுத்தீங்களா மாடல் வந்து 2 தரம் வந்து என்ன உங்களோட 1000 சாம்பிள்ஸ் டேட்டா 1000 டேட்டா சாம்பிள்ஸ் வந்து 2 தரம் பார்க்க போகுது. அதே நீங்கள் 5 கொடுத்தீங்களா எப்பாக் 5 கொடுத்தீங்கன்னா மாடல் சி சோல்ஸ் யுவர் சாம்பிள்ஸ் இன் 5 டைம்ஸ். அது என்ன 5 டைம்ஸ் வந்து 5 தரம் உங்களோட மாடல்ஸ் உங்களோட மாடல் வந்து உங்களோட 1000 சாம்பிள்ஸ் டேட்டா வந்து பார்க்க போகுது. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ காமனாக தெரியுமே என்ன இப்போ வை டூ வி நீட் மல்டிபிள் எபக்ஸ் நீங்கள் வந்து இந்த மாடல் வந்து பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேட்டா நான் கொடுக்கும்போது ட்ரைனிங் 1000 சாம்பிள்ஸ் டேட்டா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஒரு எம்டி மாடல் எம்டி என்ன அதுக்கு நாலேஜ்ன்றது இல்லை. அது இந்த இதுக்கு முதல்ல ட்ரெயின் பண்ணல, அது எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அந்த ப்ராப்ளம் டாமே இல்லை அந்த டேட்டா செட் எப்படி எந்த ஒரு ஐடியா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது என்ன அதால் வந்து என்ன முழுக்க வந்து லேர்ன் பண்ண முடியும். அந்த டேட்டா செட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை வந்து முழுக்க வந்து லேர்ன் பண்ண முடியாமல் இருக்குது. அதுக்கு நீங்கள் பெஸ்ட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு புக் ஒன்று ரீட் பண்ணீங்க. சரி, உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னேன்டா ஒரு புக் ஒன்று நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணி ஒரு டீப் லேர்னிங் புக் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது உங்களால் வந்து அதில் அந்த புக்கில் இருக்க எல்லா கன்செப்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியமே இருக்குமாண்டா நிச்சயமே இல்லை. சரி, அப்போ நீங்கள் அந்த புக்கை திருப்பி செகண்ட் டைம் ரீட் பண்ண போகுது. செகண்ட் டைம் ரீட் பண்ண போகும்போது உங்களால் அந்த புக்கை என்ன பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இருக்குது. தேர்ட் டைம் ரீட் பண்ண போகும்போது இன்னும் பெட்டராக இருக்குது. இன்னும் ஃபோர்த் டைம் எனக்கு இன்னும் பெட்டராக 5 டைம் எனக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஓவராலாக அந்த புக்கில் இருக்க எல்லா கன்செப்டையும் வந்து ஓவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்னொரு ஆளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஓரளவுக்கு என்ன நீங்கள் இன்னுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்துடுவீங்க. இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 5 டைம்ஸ் சொல்லி மேபி உங்களுக்கு அகெயின் அண்ட் அகெயின் அந்த சேம் புக்கை நீங்கள் ரீட் பண்ணும்போது இனிமேல் நீங்கள் அந்த புக்கில் இருக்கிற கான்செப்டில் என்னமோ எக்ஸ்பர்டீஸாக வந்து அதே தான் நீங்கள் மாடலுக்கு நடக்குது. நீங்கள் ஒர்க்காக வந்து என்ன நீங்கள் 1000 சாம்ஸ்ன்றதை வந்து என்ன
ஒரு 1000 பேஜ் புக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க சரி 1000 பேஜ் புக்கை நீங்கள் ஒன் டைம் வந்து மாடலுக்கு கொடுக்குறீங்க என்ன மாடல் என்ன ஃபஸ்ட் டைம் லேர்ன் பண்ணது எங்களை மாதிரி தான் என்ன மாடல் எங்களாலேயே வந்து என்ன ஃபஸ்ட் டைம் முழு கான்செப்டையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் இருக்கும்போது எப்படி ஒரு மிஷின் வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது லேர்ன் பண்ண போகுது ஸோ அந்த ஒரு பேசிக் ஐடியா தான் ஸோ அப்போ இங்கே 5 டைம்ஸ்ன்றது என்ன நாங்கள் 5 டைம்ஸ் வந்து சேம் டேட்டா அந்த 5 டைம்ஸ் அந்த புக்கை வந்து மாடலில் கொடுக்குன்னு லேர்ன் பண்ணேன் ஒரு 1000 பேஜ் இருக்கிற புக்கை வந்து 5 டைம்ஸ் திருப்பி திருப்பி கொடுக்கும் ஸோ எப்போ பண்ணுறது வந்து ஆக்சுவலி எத்தான் மீன் பண்ணாங்க ஒரு சேம் டேட்டா செட் சேம் இன்ஃபர்மேஷனை வந்து மல்டிபிள் டைம் எங்கட நியூரல் நெட்வொர்க் கொடுக்குறோம் அப்போ ஏன்னா வந்து கொமனா தெரியும் நியூரல் நெட்வொர்க்கோட ட்ரைனிங்ன்றது குவைட் லாங் லேர்னிங் ப்ராசஸ் லாங் லேர்னிங் திருப்பி எரர் அண்ட் ட்ரையல்ஸோட தான் லேர்ன் பண்ண போது நாங்கள் அதில் வர எரர் கண்டுபிறம் அதை ரெடியூஸ் பண்ணி அதை பேக் ப்ரொபகேஷன் மூலமே அந்த வெயிட் அப்டேட் பண்ண மாதிரி நாங்கள் இதை பற்றி லேட்டராக பார்க்கலாம் ஜஸ்ட் ஃபார் ஒரு சிம்பிள் ஒரு பேசிக் ஐடியான்னு சொல்கிறோம் ஸோ இதான் இந்த எப்பாக்கு இப்போ எப்பாக்கு உங்களுக்கு ஐடியா நான் இன்க்ரீஸ் பண்ண சேம் டேட் எப்பாக்கு 100 தான் 100 டைம் நாங்கள் டேட்டா செட் அதுக்கு சொல்லும் ஓகே இப்போ மோ எப்பாக்ஸ் மாடல் ரெயின்ஸ் மோ பெட்டர் லேர்னிங் பட் இப்போ எஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி நான் திருப்பி திருப்பி ஒரு புக்கை படிச்சோம்னு இனிமேல் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பர்டிகுலர் கான்செப்ட்டில் வந்து நான் இனிமேல் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது சேம் டைம் வந்து இப்போ எங்களோட மாடல் கண்டெக்ஸில் பார்த்தோம்னா நாங்கள் டூ மணி எப்பாக்ஸ் மேபி நாங்கள் என்ன நாங்கள் இந்த பிளைன்லேயே வந்து என்ன ஒரு 1000 எப்போ 2000 எப்பாக்ஸ் கொடுக்கும்போது மேபி அந்த ரொம்ப ஓவராக வந்து என்ன அந்த மாடல் வந்து என்ன அந்த இன்ஃபர்மேஷனை மெமரைஸ் பண்ண போயிடுச்சு நாங்கள் என்ன அந்த புக்கை மேபி என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் மெமரைஸ் பண்ண மாட்டேங்க புதுசாக ஒரு விஷயத்தை வந்து அது அந்த புக் ரிலேட்டட் எதுக்கு ஒரு கான்செப்ட் இல்லை அந்த புக்கில் இல்லாத ஒரு கான்செப்டை வந்து எங்களுக்கு கொஷன் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் அந்த புக்கை தான் அது ரிலேட்டடான எக்ஸாமுக்கு வரக்கூடிய கொஷன்ஸ் ரிலேட்டடான ஒரு புக்கை தான் ஃபுல்லாக படிக்கணும் பட் அதை நாங்கள் மெமரைஸ் பண்ணிட்டோம் ஆனால் எக்ஸாமில் வந்து ஒரு கொஷன் வருது பட் அது புக்கில் இல்லை பட் எங்களால் வந்து என்ன ரோங்காக வந்து மேபி எங்களுக்கு அந்த கொஷனுக்கு வந்து எங்களால் ஆன்சர் பண்ண முடியாது ரீசன் நாங்கள் வந்து புக்கே மெமரைஸ் பண்ணோம் அதுதான் எனக்கு ஓவர் ஃபிட் நீங்கள் மிஷின் நீங்கள் கூட இந்த ஓவர் ஃபிட் கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ ஓவர் ஃபிட் ஆகிறதுக்கான சான்ஸுமே இங்கே இருக்குது ஏன்டா வந்து நீங்கள் டூ மணி எப்பாக்ஸாக வந்து கொடுக்கும்போது கிட்ட டூ மணி எப்பாக்ஸ் வந்து நீங்கள் எப்பாக்ஸின் அளவை இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த மாடல் வந்து ஓவர் ஃபிட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ஹையராக இருக்குது சரி அப்போ இதான் என்ன ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு எப்பாக்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பாக்ஸ் ஓகே நீங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு 1000 சாம்ஸை கொடுக்கும்போது என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாடல் நாங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த 1000 சாம்ஸை பார்க்கணும்னு சொல்கிறோம் ஆனால் இப்போ இன்டர்னலாக வந்து ஹவ் எப்பாக்ஸ் ஒர்க்ஸ் இன்டர்னல் இப்போ இன்டர்னல் இந்த எப்பாக்ஸ் எப்படி வைக்கணும்னா அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது சார் மெக்கானிசம் டேக்கில் வந்து இந்த பட்ச் சைஸ்ன்ற ஒரு டேர்ம்ஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி இந்த மெஷின் லேர்னிங்கை பொறுத்த மெஷின் லேர்னிங் ஸ்பெசிஃபிக்காக வந்து டீப் லேர்னிங் இந்த நியூரல் நெட்வொர்க் கண்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பட்ச் சைஸ்ன்ற ஒரு கான்செப்ட் நீங்கள் காட்டாங்க அது எங்கே வருதுன்னா இந்த எப்பக்கன்ற ஒரு கான்செப்டுக்குலாம் வருது என்னென்னா இப்போ இன்டர்னலாக ஓகே நீங்கள் 1000 சாம்சங் மாடலுக்கு கொடுக்குறீங்க அதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆனால் அந்த 1000 சாம்சங் வந்து மாடல் அப்படி இன்டர்னலாக வந்து இந்த ட்ரைனிங் டைமில் வந்து இன்டர்னலாக பார்க்கும்போது சேம் டைமில் இந்த ஒன்ஸ் அந்த 1000 சாம்பிள் ஒரே டைமில் லேர்ன் பண்ணுதுன்னா இல்லை அங்கே உள்ளே போன பிறகு இன்னொரு ப்ரோசஸ் வந்து உள்ளே நடக்குது அங்கே தான் என்ன இந்த பட்ச் சைஸ் இந்த பட்ச் கான்செப்ட் உள்ளே வருது பார்த்தீங்கன்னா டென்சிபிள் டசன் ப்ரோசஸ் ஓல் 1000 சாம்பிள் அட்வான்ஸ் நீங்கள் ஒரு எப்பாக் ஒன்னு கொடுக்கும்போது 1000 சாம்ஸை கொடுத்தீங்கன்னாலும் இன்டர்னலாக வந்து அது என்ன செய்ய போகுது இட் ஸ்பிளிட்ஸ் தெம் இன்டு பட்சஸ் இன்டர்னலாக அந்த டேட்டா உள்ளே போகும்போது என்ன அந்த டேட்டா வந்து என்ன ஸ்ப்ளிட் பண்ணுது இப்படி பட்ச் என்ற ஒன்றுமில்ல குரூப்பாக வந்து அந்த டேட்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணுது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி குரூப்பாக அது இங்கே வந்து டெர்மினாலஜி பட்ச்ன்னு சொல்கிறாங்க அந்த பட்சின் டிஃபால்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 32 இப்போ உங்களுக்கு தெரியுமா நான் மேலே ட்ரெயின் பண்ணும்போது இந்த மாடலை இங்கே பார்த்தீங்கன்னா என்ன 32 வந்து ஒரு நம்பர்ஸ் வந்து வந்து கொண்டு அப்போ நாங்கள் மேபி இதை என்ன கவனிக்காம மேபி என்ன ஜஸ்ட் நாங்கள் இந்த அக்யூரேசியை மட்டும்தான் செக் பண்ணி பார்த்து கொண்டிருப்போம் அக்யூரேசியும் லோஸ் பட் இங்கே 32 தான் என்ன ஒவ்வொரு டைமில் இப்போ நாங்கள் வந்து 5 எப்பாக் கொடுத்தோம் சரி 5 எப்பாக் கொண்டு கொடுக்கும்போது என்ன எங்கட முதலாவது எப்பாக் இந்த இதங்கட முதலாவது எப்பாக் 32க்கு 32 என்ன இது காட்டுது அப்போ 32க்கு 32 அப்போ நீங்கள் கேட்கலாம் ஓகே நாங்கள் சொன்னால் என்ன பை டிஃபால்ட் சைஸ் எங்களோட இந்த இது பட்ச் சைஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து என்ன 32 அப்போ இன்டர்னல் நாங்கள் 1000 சாம்பிள்ஸை உள்ள மாடலுக்கு ஃபீட் பண்ண பிறகு அது என்ன செய்ய மாட்டா ஒரு குரூப்பில் 32 பேரை தான் ஆட் பண்ண அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் உங்களுக்கு டிவைட்டே பண்ணிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1032 டிவைட் பண்ணிங்களா இது வந்து நான் முடியல ஓடுவோம் பேலன்ஸ் வந்து 8 வருது அப்போ 8 வருதுன்னா அப்போ மிச்சம் என்ன 992 அப்போ 992 வந்து நாங்கள் 32 அப்படிங்கும்போது 31 குரூப்பை வந்து எங்களால் உருவாக்கக்கூடிய 31 குரூப் பண்ணிக்க ஒவ்வொரு குரூப்லேயும் 32 அப்போ நானே இல்லை உங்களுக்கு நான் என்ன கான்செப்ட் சொல்ல வாழ்ந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப்பில் 32 சரியா 32 இன்ட்டு 31 பெருக்கினேன்டா 992 சரி அப்போ 992 பேர் வந்து என்ன 31 குரூப்பில் போட்டுடலாம் ஏன்னா ஒரு குரூப்பில் 32 பேலன்ஸ் வந்து 8 பேர் ரிமைனிங்காக இருக்கும் இந்த 8 தான் இந்த நான் டிரெக்டாக வந்து செக் பண்ணேன் இப்போ 32 ஃபுல்லாக வந்து டிவைட் பண்ணலாமே இல்லை கரெக்டாக ஒரு மொடியில் போடும்போது 8 வந்து ரிமைனிங் 8 அந்த 8 வந்து நான் பேலன்ஸிங்காக வந்து அந்த கடைசி 32வது குரூப்பில் வந்து என்ன 32வது குரூப்பில் 8 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்க போகிறாங்க 8 ரிமைனிங் இன்ஃபர்மேஷன் ரிமைனிங் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்க போகுது சரி நான் மற்ற எல்லா குரூப்லேயும் வந்து 32 இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா
32 நீங்கள் 1000 பிரித்து பார்த்தீங்கன்னா என்ன கிட்டத்தட்ட எங்களால் 31 மடங்கு வேறு 31 மடங்கு 32 என்ன இன்ஃபர்மேஷன் ரீசார்ஜ் நான் இப்போ மேத்தமெட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் சரி உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்து சரி இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமைனிங் வந்து இன்னொரு குரூப்பில் வரும் அந்த குரூப்பில் வந்து டோட்டல் 32 பேர் இருக்கு 30 பச்சை சைஸில் 32 கவுண்ட் இருக்குது என்ன காணாது எங்களுக்கு பட் ஓவராலாக வந்து டோட்டலாக 32 குரூப்பாக வந்து எங்கள்ட என்ன இந்த 1000 சாம்பிள்ஸ் நாங்கள் டிவைட் பண்ணுறோம் கடைசி குரூப்பில் 8 மட்டும்தான் இருந்துச்சு அதை நான் 8 போடணும் பட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 32 சாம்பிள் பட்ச் இப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 32 பட்ச் அதில் இந்த 8 சொல்லுவார் 8 சாம்சங் ஓட்டுங்களா ரிமைனிங் அந்த ரிமைனிங் வந்ததுக்கு ரீசன் எங்களால் நீங்கள் 31 பெருக்கி நீங்கள் 32 பெருக்கிங்க 992 சரியா 931 குரூப் இருக்குது ஒவ்வொரு குரூப்லேயே 32 சாம்பிள் நான் ஒரு பட்ச் சைஸ் வந்து 32 அதாவது பை டிஃபால்ட்டாக கதைங்க நீங்கள் வந்து பட்ச் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம் சரியா மேபி 64 போடலாம் சில மாடல் வந்து என்ன டேட்டாக்கு ஏற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் பண்ணும் அந்த பட்ச் சைஸை பார்த்து பை டிஃபால்ட்டாக 32 அப்போ 32 படி நாங்கள் எத்தனை குரூப் 1000ல் கிரியேட் பண்ணலாம்ட்டா டோட்டலாக 31 குரூப் கிரியேட் பண்ணலாம் பட் அப்படி கிரியேட் பண்ணுறது பேலன்ஸிக்காக வந்து 8 மிஞ்சும் இந்த 8 வந்து இன்னொரு குரூப்பில் ஆட் பண்ணும்போது நான் டோட்டலாக 32 குரூப் கடைசி குரூப்பில் வந்து 8 டேட்டா பாயிண்ட் இருக்க போகுது சரி அப்போ அதைத்தான் இந்த கடைசி 32வது குரூப்பில் வந்து பட்ச் 32ல் வந்து 8 சாம்ஸ் இருக்க போகுது அப்போ நாங்கள் இட்ஸ் மீன் என்ன ஒரு எப்பச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 32 பட்ஜெட்ஸ் இருக்க போகுது ஏன்னா 1000 சாம்ஸ் எங்களோட டேட்டா வந்து நாங்கள் 1000 சாம்பிள்ஸ் எங்களுக்கு நான் செக் பண்ணாங்க எங்களோட டேட்டா பாயிண்ட் 1000 சாம்ஸ் இருக்குது இப்போ 1000 சாம்ஸ் வந்து 32 செக் பண்ணும்போது என்ன டோட்டலாக வந்துங்களா 32 குரூப்ஸ் அதாவது 32 பட்சஸை வந்து ஒரு எப்போச்சஸில் வந்து என்ன அது லேர்ன் பண்ண போகுது டேட்டா வந்து லேர்ன் பண்ண அதைத்தான் இந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா 32க்கு 32 அந்த டோட்டல் ட்ரைனிங் ப்ராசஸுமே வந்து ஒரு எப்போச்சஸில் முடிஞ்சுது இந்த 32 முடிஞ்சப்பறம் எங்கள்ட எப்பச் 2 வந்து ஸ்டார்ட் நாங்கள் டோட்டல் 5 கொடுத்தோம்னா அது 5 கொண்டு 5க்கு 2 5க்கு 3 5க்கு 4 5க்கு 5 வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 32 கம்ப்ளீட் ஆனப்பறம் தான் என்ன இங்கே அடுத்த எப்போ 2க்கு போகுது அப்போ இந்த 32 நாங்கள் பை டிஃபால்ட்டாக இருக்கிறதால 32 வரும் சரி அது ஞாபகம் ஓகே இந்த ட்ரைனிங்லாம் லாஸ்ட் வியூவில் பார்த்துட்டு அப்படி ட்ரெயின் பண்ணாங்கன்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 5 எப்போக்கு அப்போ ஒவ்வொரு எப்போக்குலையும் என்ன 32 பட்சம் அப்போ உங்களுக்கு இதில் நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விளங்கணும் பார்த்தீங்கன்னா 1 எப்போக்குமே 32 பட்சம் அதான் எங்கள் மேலே இந்த 1 எப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்போக்குள்ள வேணும் 32 அப்போ 32 குரூப் வந்து ப்ரோசஸ் ஆனப்பறம் என்ன அடுத்த எப்பக் வந்து எப்பக் 2 போதும் 5 கொண்டு 5 இப்படி வருதுன்னா நாங்கள் டோட்டலாக வந்து 5 எப்பக் கொடுத்தாங்க சரியா என்னோட ட்ரைனிங் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துனாங்க ஸோ இதான் இந்த கொமனாக வந்து எப்படி இன்டர்னலாக ஒர்க் பண்ண அப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் 5 எப்போ ஒரு எப்பக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 32 பட்ச் 32 குரூப் இருக்குது அதை நாங்கள் 5 தரம் எப்போ கொடுக்கும்போது என்ன கிட்டத்தட்ட 160 குரூப்ஸ் அதாவது 160 குரூப்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு டைமே வந்து உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அப்டேட் வரும்போது பாருங்கள் இதில் லாஸ் எரர் வருது இவ்வளோ எரர் வருது அப்போ நெக்ஸ்ட் டைம் போகும் என்ன அடுத்த எப்பக்கில் வந்து என்ன திருப்பி இன்னொரு எப்பக் வந்து நாங்கள் ரன் பண்ணும்போது என்ன திருப்பி அந்த 32 குரூப் அந்த பட்ச் ரேட்டாக என்ன திருப்பி ட்ரெயின் ஆகி திருப்பி என்ன அந்த எரரை ரெடியூஸ் பண்ணுவோம் எப்படி என்ன அந்த வெயிட்டை அப்டேட் பண்ணுற மூலமாக அதுக்கே இந்த ஒரு பேக் ப்ரொபகேஷன் கான்செப்ட் நான் லேட்டராக வந்து ஃபர்தராக டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ அது இந்த காமன் வந்து என்ன வெயிட் அப்டேட்டுக்கு நடக்கிற இந்த எப்பக்கை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன நடக்குமெண்டா எங்களோட வெயிட்ஸ் வந்து என்ன அப்டேட் ஆகும் அப்டேட் ஆனால் எங்களோட ஏரரை வந்து ரெடியூஸ் பண்ணுறது எங்களோட எண்ட் ஆஃப் த டே எங்களோட டார்கெட்டே வந்து மாடல் ஆக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இருக்குது அதுக்கு நீங்கள் பேக் ப்ரொபகேஷனாக யூஸ் பண்ணலாம் வேரியஸ் லேர்னிங் டெக்னிக் இருக்குது அகெயின் இதை பற்றி நாங்கள் டீப்பாக பார்க்கலாம் அதுக்கு உங்களுக்கு பேசிக்காக வந்து லாஸ்ட் வீடியோலேயே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்குது என்ன மாதிரி இந்த பேக் ப்ரொபகேஷன் இந்த வெயிட் அப்டேட்ஸ் மெத்தட் ஆப்டிமைசேஷன் லாஸ் ஃபங்க்ஷன் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி விஷயம் காய்ச்சும் நாங்கள் அப்கமிங் வீடியோவில் இனிமேல் டெப்த்தாக பார்க்கலாம் ஸோ இதான் இந்த காமனாக வந்து எப்பாக் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது இப்படி இன்டர்னலாக ஒர்க் பண்ணுற மாதிரி விஷயங்கள் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் டிவைட் பண்ணி பச்சாவை டிவைட் பண்ணி பை டிஃபால்ட்டாக 32 இருக்கும் இங்கே 1000 சாம்ஸ் இருக்கிறாங்க எனக்கு குரூப்பம் கிட்டத்தட்ட 32 குரூப்பாக வந்துட்டு சரி அப்போ ஒரு குரூப்பில் 32 சாம்ஸ் இருக்குது 31 குரூப்லையும் 32 சாம்ஸ் வரும் பட் 32வது குரூப்பில் தான் பட்ச் 32ல் வந்து பார்த்தீங்கன்னா 8 சாம்ஸ் இருக்கும் டோட்டல் டேட்டா வந்து 1000 அதை தான் உங்களுக்கு டிவைட் பண்ணி அந்த பேலன்ஸ் வந்து 8 காட்டுறேன் சரி அந்த 8 தான் 32வது குரூப்பில் வரும் ஸோ இதான் என்ன ஒரு எப்பக் வந்து பேசிக்காக வந்து எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் நியூரல் நெட்வொர்க் ட்ரைனிங்கில் அது எப்படி இன்டர்னலாக ஒர்க் பண்ணுறது எப்படி இந்த பட்ச் சைஸ் வந்தது இந்த எப்படி நாங்கள் பட்ச் சைஸை வந்து ஹேண்டில் பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வீடியோ நாங்கள் டீப்பாக பண்ணுவோம் ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்ன வழக்கம் போல என்ன ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இந்த வீடியோ பற்றி இந்த கருத்துக்கள் சஜஷன் இது ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்